ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். இந்த டிசைன் தான் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இது வந்து காப்பர் ஜரி சாரீ பார்டர் வந்து காப்பர் ஜரினால் காப்பர் கலர் பீட் வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோல்டு கலர் கூட யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அப்புறம் என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, ஓகேங்களா. இப்போது நான் வந்து பாக்ஸு ஆரி ஸ்டாண்டில் வந்து நான் அது வந்து கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜரி த்ரெட்டால் 4 லைன்ஸ் வந்து எப்போவும் நார்மலாக அந்த நெக்கு போர்ஷனுக்கு ஸ்லீவ் போர்ஷனுக்கு ஸ்டார்டிங்கில் ஜரியால் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது மாதிரி 4 லைன்ஸ் வந்து காப்பர் ஜரி த்ரெட்டால் வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு கலர் பார்டர் இருக்குது சாரியுடைய பார்டர் அப்படின்னா கோல்டு கலர் ஜரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து காப்பர் கலர்னால காப்பர் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். காப்பர் கலர் ஃபுல் காப்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இதுவும் இல்லை. கொஞ்சம் கோல்டு காப்பர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் வந்து காப்பர், அப்புறம் நடுவில் வந்து எங்கேயாச்சும் கோல்டு கலர் அது மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜரி த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே அந்த 4 லைன்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் வந்து ஒரு ஸ்டிச்சில் கேப் அதிகமாகவும் ஒரு லைனில் ஸ்டிச் வந்து சின்னதாகவும் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது, அன்இவனாக தெரியும் பார்க்க. அதனால் எல்லாமே நீட் ஃபினிஷிங்காக ஸ்டார்டிங்கிலிருந்தே நீட் ஃபினிஷிங் கொடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நான் லாஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஜரியால் ஸ்டிச் பண்ணுறேன். எதுக்காக மேக்ஸிமம் இந்த ஜரி த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைனிங் கிளாத் வச்சு அடித்து திருப்பும் போது டைலர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பீட்ஸில் வந்து எந்த பாதிப்பும் வராது. அப்புறம் பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் நார்மல் சூயிங் த்ரெட்டு சேம் கலர் ப்ளவுஸுடைய என்ன கலரோ அந்த கலருக்கு எடுத்துகிட்டு சுகர் பீட் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஒரு லைன் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் சூயிங் த்ரெட்டு யூஸ் பண்ணால் இல்லைனா நீங்கள் வந்து நரம்பு சொல்லுவாங்கள்ல, நரம்பு இல்லைனா நைலான் த்ரெட் அப்படி சொல்லுவாங்க, அந்த த்ரெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சேம் ப்ளவுஸ் கலர்லேயே த்ரெட் எடுக்கும்போது சப்போஸ் நம்மளுக்கே அறியாமல் நம்மளுடைய பீட்ஸில் வந்து கொஞ்சம் சின்ன கேப் இருந்தாலும் அது அவ்வளோவா ஆடாக தெரியாது, பார்க்க நம்மளுக்கு ஆடாக தெரியாது. அதனால தான் சேம் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு லைன் வந்து சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 4 mm பீடு காப்பர் கலர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். நான் வந்து 4 mm பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 3 mm இல்லை 2 mm பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு யூஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறேன் திலகம் ஷேப்பில். நான் பேக் நெக்கில் வந்து ஒரு மோட்டிஃப் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அந்த மோட்டிஃப் வச்சு ட்ரேசிங் எடுத்து இப்போ வந்து இது பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு பேக் நெக்கில் வந்து ட்ரேசிங் இது பண்ண முடியலன்னா ரஃபாக ஏதாச்சும் ஒரு கிளாத்தில் போட்டுட்டு கூட நீங்கள் ட்ரேசிங் எடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் நான் ட்ரா பண்ணல, அங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திலகம் ஷேப்பில் இருக்க இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 2 சைடு ஹோல்ஸ் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு இந்த ஸ்டோன்ஸை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போது ஒரு லைன் சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன், ஏனாட் போட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 mm பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் 3 mm பீட்ஸ் இல்லைனா நீங்கள் 4 mm பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு
அதை அந்த திலகம் ஷேப்பை சுற்றி அந்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணல அதை சுற்றி ஒரு லைன் வந்து இந்த பஞ்ச் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு இந்த பஞ்ச் பீடை சுற்றி என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடால் டிசைன் பண்ணிக்கிறேன். இது போல் கர்வ் ஷேப்லலாம் வரும்போது நீங்கள் 2 ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பீடாக சுகர் பீடு வந்து ஒவ்வொரு பீடாவை ஸ்டிச் பண்ணாலும் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் 3 பீடு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும், கேப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கர்வ் ஷேப்லாம். இப்போது சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 மோட்டிஃபுக்கு நடுவில் ஒரு 4mm பீட் ஒரு சுகர் பீட் அந்த இதுவில் இப்போது நான் ஸ்டிச் பண்ணுறேன்ல அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோடு ஸ்டாப் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த திலகம் ஷேப்பில் அந்த கோன் ஷேப் மாதிரி இருக்குங்களா, அங்கேயும் நான் வந்து இந்த 4mm பீடு ஒரு சுகர் பீடு அந்த கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளுடைய ஓன் ஐடியா தான். நம்மளுக்கு இதோடு வேணால் இது போல் ட்ரை பண்ணுங்கள்.